இந்திய டீம் ஃபேன்ஸ் அனைவருக்குமே சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ரோஹித் சர்மா அறிஞ்சு புரிஞ்சு தெளிவான டிசிஷனை வந்துட்டு எடுத்திருக்காரு. பிசியிடம் ஆலோசனை பண்ணி அண்ட் கௌதம் கம்பீர் விட்டு கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரா 3 பிளேயரை வந்துட்டு உள்ளே எடுத்திருக்காங்க. அண்டு நம்ம தமிழன் வந்துட்டு 6 ஆண்டுக்கு பிறகு கம்பேக் பண்ணியிருக்காருங்க. அந்த அப்டேட் என்ன, சேம் டைம் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ண கேப்டன் வந்துட்டு ஒரு மெயின் பொறுப்பில் வந்துட்டு பங்கேற்க உள்ளார் என்றே சொல்லலாம். இது ரோஹித் சர்மாவோட முடிவு. அண்ட் முக்கியமான பிளேயர் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேவா, அந்த அப்டேட் என்ன ஓவரால் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, அண்டு விராட் கோலியும் அவருக்கும் சல்யூட் பண்ணணுங்க. விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஐசிசி சாம்பியன் தொடர் இடம் பிடிச்சிருந்தார் இல்லையா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வந்துட்டு கிரிக்கெட்டில், அதாவது கிரிக்கெட்னு விளையாண்டு மைண்ட் வந்துட்டு கொலாப்ஸாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஓடியுமே சிறப்பாக ப்ளே பண்ணார், ஹார்ப்ஸை தான் அடித்தாருங்க. ஆனால் இன்னுமே வந்துட்டு முழுமையான ஃபார்முக்கு வரல. ஓகே, இந்த நிலையில் இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன். அதாவது தோனி எனக்கு 2011 வாய்ப்பு கொடுத்தாரு வேர்ல்டு கப்பில், அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு உயர முடிஞ்சது. இப்போ தோனி மாதிரி நான் ஒரு பிளேயரை உருவாக்கணும் இல்லையா. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்திய டீமுடைய கேப்டன், அவர் உள்ளே வரட்டும், நான் வந்துட்டு வெளியே இருக்கேன். அதாவது ஐசிசி சாம்பியன் தொடர்லேருந்து குட் பண்ணுறாருங்க. அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடாகிறார். ஓகேவா, அதே மாதிரி துபாயில் நடைபெற உள்ளதால் இந்தியா பாகிஸ்தான் உள்ள போட்டி வந்துட்டு ஐசிசி சாம்பியன் லீக் வந்துட்டு இங்கே துபாயில் நடைபெற உள்ளது. ஆல்ரெடி யூஏ கண்டிஷனில் 20-25 விக்கெட்டுக்கு மேலே ஐபிஎல் எடுத்திருக்காரு அந்த குவாரண்டைன் ஃப்ரீடில். இந்த சூழலில் நடராஜனை உள்ளே எடுத்திருக்காங்க. டெத்தில் வந்துட்டு கரெக்டாக இருப்பார்னு 2 பிளேயர் ஆச்சா. அண்ட் சிவம் துபேவை உள்ளே எடுத்திருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் முக்கியமான நேரத்தில் வின் பண்ணி கொடுத்தாருங்க. அந்த ஃபைனல் மேட்ச் கூட ஒரு 45 ரன் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இப்போ தெரியாமல் டிரைவ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு டிரைவ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இந்த ஐசிசி சாம்பியன் லீக் தொடரை வந்துட்டு தெரிஞ்சு டிரைவ் பண்ணவர், அதனால தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடிஞ்சது எம்எஸ் தோனியால். ஓகேவா, அதுக்கப்புறம் எந்த ஒரு கேப்டனாலும் ஜொலிக்க முடியலைங்க. அதாவது ஒரு ரூட்டை தெரிஞ்சு போகிறது கரெக்டு, இந்த ரூட்டு நமக்கு பழக்கப்படாது. கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல நான் பயிற்சியாளராக இருக்கிறது பொருந்தாது. அதாவது இந்த லீக் மட்டும், சாம்பியன் லீக் தொடர் மட்டும் தோனி வின் பண்ணார், அவருக்கு இதோட எல்லா விவரமே எல்லா புரிதலுமே புரியும். அதனால அவர் பயிற்சியாளராக இருக்கிறதே இந்திய அணிக்கு பெட்டராக இருக்கும். சேம் டைம் அவர் சொல்கிறத வந்துட்டு கரெக்டாக ரோஹித் சர்மாலேருந்து இளம் பிளேயர்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு நறுக்குன்னு கேட்பாங்கன்னு வைங்களேன். இப்படி ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் மிகப்பெரிய தொடரெலாம் வின் பண்ண முடியும். சாம்பியன் லீக் வந்துட்டு இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அடுத்து வரப்போகிற 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணிடுவாங்க. 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணிய கேப்டனும் அண்ட் சாம்பியன் லீக் தொடர் வின் பண்ணிய கேப்டனும் பயிற்சியாளராக இருக்கிறது பெட்ரு என்றும் தோனியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பிசிஐ மூலம் தோனியும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த சூழலில் ருத்து, நடராஜன் அண்ட் சேம் டைம் எம்எஸ் தோனி 3 பிளேயர் வந்துட்டு ஆடாயிருக்காங்க சாம்பியன் லீக் தொடர் இந்திய டீம் ஸ்குவாடில். மெயின் பயிற்சியாளராக நம்ம எம்எஸ் தோனி இருக்க போகிறாருங்க. எம்எஸ் தோனி, ருத்து, என்ன சொல்கிறது, ரோஹித் சர்மா, இவங்க காம்போ வந்துட்டு வேறு லெவலில் ஜொலிக்க போகிறது என்றே சொல்லலாம். டெஃபினட்டாக தோனிக்கு தெரியுங்க மிகப்பெரிய தொடர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்னு. அந்த ஸ்ட்ராட்டஜி மூலம் இந்தியாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு பண்ணுவார் என்றே சொல்லாங்க. ஒரு மிகப்பெரிய சாம்பியன் லீக் தொடரை வின் பண்ணி கொடுப்பாரு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அறிஞ்சு புரிஞ்சு கௌதம் கம்பீரும் விலகி இருக்காரு. அண்டு சரியான நேரத்தில் தோனியையும் உள்ளே எடுத்து போட்டிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா. இதுதான் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு முடிவை எதிர்பாராத ட்விஸ்ட்டை வந்துட்டு டீம் இந்தியா பண்ணியிருக்காங்க. ஐசிசி சாம்பியன் லீக் வந்துட்டு ரொம்ப நாள் இல்லைங்க, ஃபெப் 19, இன்னும் ஒரு 6-7 நாள் தான் இருக்குது. ஓகேவா, இந்த நகர்வு கரெக்டான தோனி மேலே வந்துட்டு முழு ஹோப் வச்சுருக்காங்க. கொப்பு உடையாமல் ஹோப்பாக பார்த்துக்கிடுவாரா தலை தோனி. அவர் கேப்டனாக இருக்கும்போது சாம்பியன் லீக் தொடர் வந்து வின் பண்ணி கொடுத்தாருங்க ட்ரோஃபி. அதே மாதிரி இந்த தருணமும் 25 வின் பண்ணி கொடுப்பார் ஒரு பயிற்சியாளராக இருந்து. உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.